ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பன்னீர் புலாவ் வித் பன்னீர் தால் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. ரெண்டுமே ரொம்ப சூப்பரான மேட்ச்சு. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், வாசனை பொருட்கள் சேர்க்க போகிறோம். ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம் எண்ணெயோட. நல்லா நம்ம வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற நமக்கு அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதோட காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் கீரி சேர்த்துருக்கேன். நம்ம இதுக்கு பன்னீரை நம்ம தனியாக மசாலா போட்டு ஊற வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம ஃபைனலாக சேர்க்க போகிறோம். இதோடவே சேர்த்தா நமக்கு பன்னீர் முழுசாக கிடைக்காது. அதோடு நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்குறேங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயத்துக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டு கண்டிப்பாக போகணும். போகிற வரைக்கும் நம்ம வதக்கினாதான் நமக்கு அந்த ஃபுட்டில் அந்த பச்சை ஸ்மெல் தெரியாது. அதுக்கப்புறம் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலைகள் சேர்க்குறேன். புதினா இலைகளும் கருவேப்பிலை இலைகளும் சேர்க்குறேன். கொத்தமல்லியும் 4 இலை வேணும்னா சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1-2 நிமிஷங்கள் நல்லா வதக்கலாம். அதோடு நான் அரிசி பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். விருப்பப்படுறவங்க இல்லை, நான் நெய் சேர்க்கலைங்க, விருப்பப்படுறவங்க நெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போதே எண்ணெயோடு சேர்த்து நான் நெய் சேர்க்கலை இன்றைக்கி. வேணும்னா நெய்யும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதோட நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்ல டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கப் தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் தேங்காய் பால் ப்ளஸ் இது எதுவும் நெய் எதுவும் சேர்க்கலைங்க. ப்ளைனாக தான் பண்ணுறேன். நான் ப்ளைன் புலாவ் தான் பண்ணுறேன். அதோடு நம்ம 1க்கு 2 பங்கு தண்ணி மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு நான் இது ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த பன்னீரில் நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா சிக்கன் 65 மசாலா ப்ளஸ் இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, அதோட உப்பு காரம் எல்லாமே அந்த 65 மசாலாலே இருக்குங்கிறதுனால தேவையில்லைங்க. நான் அதை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அதோட நம்ம தவால எண்ணெய் ஊற்றி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட் நம்ம மீன் எப்படி வறுக்கிறோமோ அந்த மாதிரி வறுத்தா போதும். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா அட்சன் பன்னீருங்க. அட்சன் பன்னீர் உங்களுக்கு நிறைய நேரம் நீங்கள் மற்ற பன்னீர் மாதிரி ரைஸோடு போட்டு குக் பண்ணியோ இல்லை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாலோ உங்களுக்கு வேறு பைண்டிங் ஏஜென்ட், அதாவது மைதா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த மாதிரி மாவு சேர்க்காமல் நீங்கள் அப்படியே டீப் ஃப்ரை பண்ண முடியாதுங்க. இந்த பன்னீர் ஏன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிறதால நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதிக டைமும் எடுக்காது, குக்கிங் டைமுங்க. இந்த பக்கம் ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நல்ல ஒரு நீட் ஒரு இன்ச் அளவுக்கு நான் க்யூப்ஸாக கட் பண்ணி சிக்கன் 65 மசாலாவோட இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஜூஸு ப்ளஸ் கொஞ்சம் வேணும்னா காரத்துக்கு பெப்பர், அதோட கொஞ்சம் எலுமிச்சப்பழம், இதெல்லாம் பிழிஞ்சு நான் அதாவது நம்ம மீனை எப்படி நம்ம மேரினேட் பண்ணுவோமோ அதே மாதிரி மேரினேட் பண்ணி அதிக நேரம் ஊற வேண்டியது இல்லைங்க. ஒரு 5 மினிட்ஸு கூட நம்ம இமீடியட்டாக நமக்கு அந்த மசாலா இறங்கினா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா மசாலா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதோட நமக்கு மசாலா உதிராமல் கெட்டியாக அதோடவே சேர்ந்து வருங்க. நீங்கள் இது ஃபிஷ்ஷுக்கோ இல்லை சிக்கனுக்கோ எதுக்குனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஃப்ரீஸ் பண்ணுறது எனக்கு நிறைய நேரம் ஊற வைக்க டைம் இல்லை, எனக்கு இமீடியட்டாக மசாலா இறங்கணும் அப்படின்னா நீங்கள் அதோடு வைக்கலாம். இப்போ நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. அடுத்தது நம்ம பஞ்சாபி தால் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேங்க.
சீரகம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சீரகம் பொரிஞ்சதும் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டு, ஒரு சின்ன விரல் அளவுக்கு இருக்கிற இஞ்சி துண்டு, அதே மாதிரி ஒரு 6-7 பல் பூண்டு பற்கள், அதையும் வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக நல்ல பொடியாக ஃபைனாக சாப் பண்ணணும், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா அந்த ஃப்ளேவர், இஞ்சியும் பூண்டும் வந்து அந்த எண்ணெயில் பொரியும் போது உங்களுக்கு வந்து அதோட அந்த காரத்தன்மை குறையும், நமக்கு அந்த வாசனை மட்டும் நல்லா கிடைக்குங்க. அதோட வந்து 2 பச்சை மிளகாய் அதையும் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்குறேன். இது ரெண்டுமே நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டோம்னா அதிகபட்சம் நம்ம 1/2 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை வதக்கி விடலாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. தண்ணியெல்லாம் வத்திருச்சுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தம் வச்சோம்னா அந்த பக்கம் நமக்கு பன்னீர் புலாவ் ரெடிங்க. பன்னீரும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணியாச்சு ஆல்ரெடி. இதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி நான் வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதங்கி நல்லா நம்ம மேஷ் ஆகி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம தக்காளியை நல்லா வேக வைக்கணும். கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடும். சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் லிட்டு போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து ஓப்பனில் நம்ம வதக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாகவே தக்காளி வதங்கி வந்துடுங்க நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா பொருட்கள் தான் சேர்க்க போகிறோம். நல்லா வதங்கிருச்சுங்க. நான் லிட்டு போட்டு வதக்கி வச்சுட்டேன். அடுத்து வந்து நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. அவங்கவுங்க காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கூட குறைய அவங்கவுங்க கார தேவைகள் எப்படியோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், எல்லா பொடி வகைகளையும் சேர்த்து நல்லா அதுவும் நம்ம இந்த கலவையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கொதி வர விடலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து நம்ம வேக வச்சுருக்க பருப்பு சேர்க்க போகிறோம். இது என்ன பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் வந்து துவரம் பருப்பு, ஒரு 1/4 கப் வந்து பாசி பருப்பு, ரெண்டையும் நான் ஊற வச்சு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். நல்ல இப்படி க்ரீம் பதத்தில் 2 விசில் விட்டால் வெந்துடுங்க. வெந்ததை நம்ம இந்த மசாலா கூடோடு நம்ம நல்லா சேர்க்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலக்கணுங்க. இல்லைனா வந்து பருப்புங்கிறதுனால உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து தண்ணியாக சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நல்லா திக்காக ஒரு நல்ல செமி கிரேவி பதத்தில் திக்காக இருக்கணும். அதனால் நிறைய தண்ணி சேர்க்காவோட கலந்து அது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்தாச்சு. நம்ம அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்காயிடுச்சு நல்லா. கொஞ்சமாக நம்ம வாசனைக்காக வெந்தயக்கீரை, கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, நம்ம கையில் இப்படி வந்து க்ரஷ் பண்ணி 2 உள்ளங்கையில் போட்டு நம்ம இப்படி தேய்ச்சோம்னா நல்ல பொடி பொடியாகிடும். அதை சேர்க்குறோம். இது எல்லாமே ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட் தான் வாசனைக்காக. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு பண்ண போகிறோம் ஃபைனலாக. இதில் வந்து நான் ஒரு பட்டர் வந்து ஒரு பெரிய துண்டு பட்டர் போடுறேன். நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்த்துட்டு நம்ம அதோட தாளிப்புக்கு சீரகம் சேர்க்க போகிறோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். பட்டர் வந்து அதிக ஹீட் இருந்தது அப்படின்னா வந்து அதோட ஃப்ளேவர் நெடி மாறிடுங்க. அதனால் பாத்திரம் ஹீட் ஆனதும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட பட்டர் உருகிடுச்சுன்னா அப்படியே தாளிப்பு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நம்ம அதில் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பருப்புங்கிறதுனால வேணும்னா நம்ம பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இதிலே நீங்கள் இன்னும் கலர் வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி தூள், அது வந்து நீங்கள் ஒரு பிஞ்சு சேர்த்திங்கன்னா நல்ல ரெட்டிஷ் கலர் கிடைக்கும் அந்த தாலோட. நான் அதை எதுவும் சேர்க்கலைங்க.
வேணுங்கிறவங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். சூப்பரான பன்னீர் ஒயிட் புலாவ் வித் பன்னீர் தால் ஃப்ரை ரெடிங்க. நல்ல சூப்பரான ஒரு நைட் டின்னர் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒயிட் பன்னீர் புலாவ் வித் பஞ்சாபி தால் ஃப்ரை நமக்கு ரெடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.